மனிதன் அவன் அப்படி இருக்கிறதுக்கு அவன் மட்டும் காரணம் இல்லை இல்லையா? அவன் வாழக்கூடிய ஊர், அவன் பிறந்த நேரம், அப்ப இருக்கக்கூடிய அரசியல், அப்போ இருக்கக்கூடிய என்ன சொல்றது, அப்ப இருக்கக்கூடிய தத்துவம், அப்ப இருக்கக்கூடிய சினிமா, இலக்கியம், அவன் பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்க, எதிர்த்த தெருவில் யார் இருக்காங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, எந்த காலேஜ்ல படிச்சாங்க, எந்த வேலைக்கு போறாங்க, எந்த கடையில ட்ரெஸ் வாங்குறாங்க, இதெல்லாம் சேர்ந்ததுதான் அவன். ஸோ அவன் ஒரு மனிதர் பேசக்கூடியதுக்கு பின்னாடி அவருடைய குற்றத்துக்கு அவர் மட்டும் பொறுப்பு இல்லை, அவருடைய வெற்றிக்கும் அவர் மட்டும் பொறுப்பு இல்லை இல்லையா? அப்போ ஆக்சுவலா எல்லாருமே ஒரு விதத்துல விக்டிம் தான். அவங்க ஏன் அப்படி இருக்காங்கிறதுக்கு அவங்கள தாண்டியான அவங்களுடைய கட்டுக்குள் அவங்களால என்ன சொல்றது சரி பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. உலகத்துல இயற்கை, உங்களால என்னவா இருந்தாலும் இயற்கை வெற்றி கொள்ள முடியாது இல்லையா? பேரன்புல அந்த மகளுக்கு இருக்கக்கூடியது இயற்கை, அது ஒரு நோயெல்லாம் கிடையாது, அது வெற்றி கொள்ளலாம் முடியாது. அந்த கண்டிஷனோட தான் வாழணும், அதை மாத்திக்கலாம் முடியாது. அப்படிதான் நிறைய விஷயங்கள் நீங்க எவ்வளவு முயற்சித்தாலும் உங்களுக்கு புரியாத நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிருக்கு.